எங்க 2 பேத்துக்கு ஒரு டீ கடை இருந்தாலே போதும். ஏன்னா நானும் டீ லவர், அவரும் டீ லவர். பசங்களுக்கு எல்லாம் எப்படி அந்த டீ தம்மு மாதிரி எங்களுக்கு வரும் இந்த டீ தான். நான் இதுக்காக வந்து ஆவடியில இருந்து சோழிங்கநல்லூர் 2 வருவேன். மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அங்க இருந்து இங்க வருவாரு. வேண்டான்னு சொன்னாலும் நான் வரேன், நான் டீ குடிக்க வரேன் அப்படின்ட்டு வருவாரு. லைவ் டிஸ்கஷனே அந்த டீ கடையில தான். எனக்கு இந்த மாதிரி குடும்பம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா எனக்கு தான் ஆளே இல்லையே. பட் என் ஃப்ரெண்டும் நானும் இவங்க சொல்ற மாதிரி ஒரு டீயை குடிக்க ஊரா சுத்திட்டு வருவோம். 10 ரூபா டீக்காக 100 ரூபா செலவு பண்ணுவோம். டீ கடையில என்னதான் இருக்குன்னு தெரியாதுங்க. ஆனா மணிக்கணக்கா பேசுவோம். 10 ரூபா டீயை குடிச்சிட்டு 10,000 கோடி எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு பயங்கர மோட்டிவேஷன். மச்சான் அதை பண்றோம், மச்சான் இதை பண்றோம், இப்படி மாத்தணும் அப்படி மாற்றோம்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆனா கடைசி வரையும் ஒண்ணும் செஞ்சதா இல்லை. நானும் பண்ணல, என் ஃப்ரெண்டு என்ன பண்ண விடல. உண்மையை சொல்ல போனா டீ கடை தாங்க எங்களோட ஆபீஸே. டீ கடை தான் நாங்கள் எல்லாத்த பத்தி பேசுவோம். எங்களோட மெமரிஸ், எங்களோட லவ் ஸ்டோரி, பிரேக்கப் ஸ்டோரி எல்லாத்தையும் டீ கடையில் உட்காந்து மணி கணக்கா ஒரே ஒரு சிங்கிள் டீ அதை குடிச்சிட்டு மணி கணக்கா பேசுவோம். யாரெல்லாம் டீ கடை தான் கதியேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.